மூடுபனிக்காடு அத்தியாயம் 20. மறுநாள் காலையில சுஜி கண் விழிச்சு பார்த்தப்போ வருண் அங்க இல்ல. அவ கொடுத்த போர்வை தலையணை எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வச்சுட்டு போயிருந்தான். அத பார்த்தப்போ சுஜிக்கு மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறந்துச்சு. வருண் சொன்னது சரிதான், இப்போதைக்கு வானதிய வேலைக்கு கூப்பிடுறதுதான் புத்திசாலித்தனம்னு முடிவு பண்ணான். அக்காவுக்கு ரெஸ்ட் தேவை, அதே சமயம் அந்த சபரிக்கும் வானதிக்கும் இருக்கிற கள்ள தொடர்ப கையும் களவுமா பிடிக்கவும் இதுதான் சரியான வழின்னு நினைச்சுக்கிட்டு குளிச்சு கிளம்பி பாதர் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சா. அப்போதான் ரோட்டோரமா ஒரு ஹோட்டல் அவ கண்ணுல பட்டுச்சு. புது போர்டு பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. என்னது இது, அன்னைக்கு அந்த சபரி ஊருக்குள்ள ஹோட்டலே இல்லன்னு சொன்னானே, இப்ப எப்படி இங்க ஹோட்டல் இருக்குன்னு அவளுக்கு செம்ம டவுட் வந்துச்சு. அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹோட்டல் கதவை திறந்த ஒரு பொண்ணு வெளியில வந்தா. சுஜி தானேன்னு அந்த பொண்ணு கேட்கவும் சுஜிக்கு ஷாக். இந்த ஊர்ல யாருமே தெரியாத நமக்கு இவ எப்படி பேரை சொல்றான்னு முழிச்சா. சித்தியாக போறியாமே, ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, வா உள்ளவான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டா. சுஜிக்கு அவசர வேலை இருந்ததுனால இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா. ஆனா அந்த பொண்ணு கேக்கல, கைய பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிட்டா. உள்ள பார்த்தா செம லக்ஸூரியா இருந்துச்சு. என் பேரு மீனா, என் ஹஸ்பண்ட் மதன், நாங்க தான் இத நடத்துறோம்னு அந்த பொண்ணு அறிமுகப்படுத்திக்கிட்டா. இங்கதான் ஆளே இல்லையே, எதுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டல்னு சுஜி கேட்க, ஆள் இல்லன்னு யாரு சொன்னா, ருசியான சாப்பாடு இருந்தா பாலைவனத்துல கூட கூட்டம் வரும்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொன்னா. அப்போ கிச்சன்ல இருந்து மதன் வெளியில வந்தா. சுஜி எப்படி இருக்கேன்னு மதனும் நலம் விசாரிக்க சுஜிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எப்படி எல்லாருக்கும் தெரியுதுன்னு கேட்டா. சின்ன டவுன் சுஜி, செய்தி சீக்கிரம் பரவிடும்னு சொல்லிட்டு மதன் ஒரு பார்சலை கொடுத்தான். இது உன் அக்காவுக்கு, மசக்கையா இருக்கிறப்போ சாப்பிட வேண்டிய ருசியான சாப்பாடு இதுல இருக்கு, மறக்காம கொடுன்னு சொன்னாங்க. அவங்க பாசத்தை பார்த்து சுஜி நெகிழ்ந்து போயிட்டா. காசு கொடுக்க போனா அதெல்லாம் வேணாம், இது எங்க கிஃப்ட்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல் நைட்டு எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும்னு சுஜி கேட்க, நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும்னு மீனா சொன்னா. அன்னைக்கு என் அக்கா புருஷ ஹோட்டல் தேடினாரு, ஆனா இல்லேன்னு சொன்னாரேன்னு சுஜி சொன்னதும் மதனும் மீனாவும் குழம்பிட்டாங்க. இல்லையே, யாரும் இந்த பக்கம் வரலையேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சபரி வழக்கம் போல பொய் சொல்லிருக்கான்னு சுஜிக்கு செம கடுப்பாயிடுச்சு. அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பினா. என்னாச்சு சுஜி, ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு காட்டுப்பாதையில ஒரு பாறை மேல உட்கார்ந்து இருந்த சுஜி கிட்ட வருண் வந்து கேட்டான். ஒண்ணும் இல்ல, வானதி வேலைக்கு வந்துட்டாளா? நான் பாதர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்காவே போன் பண்ணிட்டா, வானதி பெருந்தன்மையா வந்துட்டாளாம். நான் தான் தப்பு பண்ணின மாதிரி அக்கா எனக்கு அட்வைஸ் வேற பண்ணா. ச்சே, உன் அக்கா இவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. அவளுக்கு சபரி மேல அம்புட்டு நம்பிக்கை வரும், அதுதான் என்னால எதையும் புரிய வைக்க முடியல. சரி விடு, நேரம் வரும்போது உண்மை வெளியில வரும். இப்போ ஏரிக்கு போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட இந்த பார்சலை கொடுத்துட்டு வந்துடுறேன். மதனும் மீனாவும் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. மதன் மீனாவா? ஹோட்டலா? என்ன சுஜி சொல்ற? வருண் முகம் அப்படியே மாறிடுச்சு. ஆமாண்டா, அந்த ஆலமரத்து தெருவுக்கு அடுத்த தெருவுல இருக்கிற ஹோட்டல் தான். சுஜி விளையாடாத, இந்த ஊர்ல ஹோட்டலே கிடையாது. என்னடா சொல்ற? நான் நேர்ல போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பைய பார்த்தா அங்க பையே இல்ல. இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு சுஜி தேடினா. சுஜி நிதானமா இரு, நீ சொல்ற இடத்துல எந்த ஹோட்டலும் இல்ல. இல்ல வருண், நான் பார்த்தேன், வேணா என் கூட வா. நான் அவனை இழுத்துட்டு போனா, ஆனா அங்க போனா வெறும் இடிபாடுகள் தான் இருந்துச்சு. வருஷ கணக்கா இடிஞ்சு போன ஒரு பழைய கட்டிடம் தான் அங்க இருந்துச்சு. சுஜி அப்படியே உறைஞ்சு போயிட்டா. சுஜி, நீ நிறைய ஷாக்ல இருக்க, அதனால உனக்கு கற்பனை தோணுதுன்னு வருண் சொல்லவும் சுஜிக்கு கோபம் வந்துச்சு. அப்போ நான் பைத்தியம்னு நீயும் சொல்றியா? இல்ல சுஜி, நைட்டு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்ன, ஆனா கேக்கல. இப்போ ஹோட்டல்னு சொல்ற, ஆனா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயாவது என்ன நம்புவேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் மத்தவங்க மாதிரிதான் பேசுற. நீ எரிச்சலோட கத்திட்டு சுஜி தன் வீட்டை நோக்கி ஓடினா. என்ன நேயர்களே, சுஜி பார்த்த அந்த ஹோட்டலும் மீனா மதன் தம்பதியும் நிஜமா இல்லையா? ஒருவேளை சுஜிக்கு உண்மையிலே மனநல பாதிப்பு ஏற்படுகிறதா, அல்லது அவளை சுற்றி ஏதோ மர்மமான வலை பின்னப்படுகிறதா? அடுத்த அத்தியாயத்தில் மர்மங்கள் விலகலாம். Stay tuned for the next episode.